கிறிஸ்துவில் பிரியமான திருத்தொண்டர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, பெருமகிழ்வோடு நன்றி பெருக்கோடு ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் இன்று நம்மிடையே இரு அருள் பணியாளர்களை தம் இறைவாக்கினராக ஏற்படுத்தி அனுப்புகிறார் என உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்று இந்தியாவின் திருத்துதரான புனித தோமாவின் திருநாள். இந்த அருமையான நாளில் நம் மண்ணில் பணி செய்வதற்காக இந்த இரண்டு புதியவர்கள் கடவுளால் அனுப்பப்படுவது மிக பொருத்தமானது, ஒரு மிக சிறப்புக்குரிய ஒன்று சேர்க்கை என்றே நான் கருதுகிறேன். அதேபோல இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கடவுளது அன்பை கொண்டாடுகிற நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கடவுளது இரக்கத்தை கொண்டாடுகிற நாள். ஆக கடவுளது அந்த இரக்கமிகு பேரன்பின் அடையாளங்களாய், அதன் சாட்சிகளாய் நம்மிடையே அனுப்பப்படுகிற இந்த அருள் தந்தையர்களுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழக்கூடிய திருநாள். இதுவும் கூட ஒரு பொருத்தமான நாளிலேயே கடவுளது அந்த இரக்கமிகு பேரன்பை அனுபவித்து உணர்ந்து அதற்கு சான்று பகரக்கூடிய இரண்டு நல்ல மனிதர்களாய் இவர்கள் இன்று புறப்படுகிறார்கள் என்பதே நமது மகிழ்ச்சிக்கான காரணம். ஆக ஆனந்தமாய் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய அன்பு திருத்தொண்டர் ஆனந்த இரட்சகரோடும் திருத்தொண்டர் டோனி அவர்களோடும் இணைந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு திருத்தொண்டர்களும் தங்களது விருது வாக்காக எடுத்துக்கொண்டதை நேற்று அவர்களை சந்தித்த போது தெரிந்து கொண்டேன். மிக பொருத்தமான வாக்கியங்களை தங்களது வாழ்வின் விருது வாக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருள் சகோதரர் டோனி அவர்கள் அந்த கடவுளது அழைத்தலில் நிலைத்திருப்பது, எல்லா அருள் வரங்களோடும் எல்லா நிலைகளிலும் அந்த கடவுளை மட்டுமே இறுக்கமாக பிடித்து கொண்டு அவரது அழைத்தலில் நிலைத்திருப்பது என்பதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்று தியான பாடலாக கூட அப்படித்தான் பாடினோம். உமது கரம் பற்றி நீர் காட்டுகிற பாதையில் உம்மோடு நடக்க என்கிற அந்த ஒரு சிந்தனையிலேயே நோவா குறித்து விவிலியம் சொல்லுகிறதே. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், நோவா கடவுளோடு நடந்தார் என்று. அப்படி கடவுளோடு நடந்து அந்த கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கான ஒரு அழைத்தலில் தன் சகோதரர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் என்பதே நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகள் திருத்தூதர்களை இயேசு தமக்கென தெரிந்து கொண்டதற்கு 3 நோக்கங்கள் இருப்பதாக புனித மார்க்கு பட்டியலிடுவார். முதல் நோக்கமே தம்மோடு இருப்பதற்கு, தமது ஆளாய் இருப்பதற்கு, தம்முடைய இறைவாக்கினராய் இருப்பதற்கு, தம்முடைய பணியாளராய் இருப்பதற்கென்று இந்த கடவுளோடே நிலைத்திருந்து கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த அருள் வரங்களை எல்லாம் அவருக்காகவே பணி செய்து வாழ்வதற்காக அவர் தன்னை இந்த நாளில் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் என்று. ஆக ஒரு அருள் பணியாளருக்கான வாழ்வு என்பது எப்போதுமே அந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாழ்வு. இரண்டாவது மார்க்கு நற்செய்தியால் சொல்லுவார், நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவதற்காக என்று. சகோதரர் இரட்சகர் ஆனந்த இரட்சகர் அவர்களும் அதைத்தான் தன்னுடைய விருது வாக்காக கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆக அனுப்பப்பட்டவர் கடவுளது பணியாளர்கள் எனில் அனுப்பியவருக்கு மட்டுமே இவர்கள் எந்நாளும் நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைத்தவருக்கு மட்டுமே உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் இவர்கள் கடமை பெற்றிருக்கிறார்கள் என்று. நேற்று கூட அவரிடம் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன். உங்களை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர். உங்களோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கையை அந்த கடவுள் நிச்சயமாக எல்லா காலமும் காத்து நிற்பார் என்று. ஆக அந்த கடவுள் தாமே இவர்களை அழைத்தார், கடவுள் தாமே இவர்களை தெரிந்தெடுத்தார், அந்த கடவுள் தாமே இவர்களை அனுப்புகிறார் என்கிற உணர்வோடு எப்போதும் அந்த கடவுளுக்கு உரியவர்கள் நாங்கள் என்று. இந்த உலகம் அவர்களை அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் நம்மோடு தான் அவர்கள் பணி செய்ய போகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த கடவுளை சார்ந்துள்ள, ஏனெனில் அந்த கடவுள் இவ்வுலகிலிருந்து இவர்களை தம்மிடம் தெரிந்தெடுத்து அழைத்து இவர்களை அனுப்பி இருக்கிறார் என்றே நாம் உணர்கிறோம். ஆக அழைத்த இறைவனை இவர்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார், இவர்களோடு வழி நடக்கப் போகிறார். அந்த கடவுள் தாமே இவர்களுக்கு எல்லாமாக இருக்க போகிறார். அந்த கடவுளை நம்பி
அழைத்தவரை நம்பி தங்களது அர்ப்பண வாழ்வை இந்த நாளில் இவர்கள் தொடங்குகிறார்கள் என்றே நாம் உணர முடியும். ஏனெனில் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் என்று. தீமோத்தேயுவுக்கு எழுதிய தனது 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் பவுலடியார் அப்படித்தான் சொல்லுவார், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என எனக்கு தெரியும் என்று. இந்த 2 திருத்தொண்டர்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கிறது தாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் என்று. ஆக நம்பியிருக்கிற அந்த கடவுளது பாதையிலேயே, கிறிஸ்துவின் அந்த பாதையிலேயே தங்களது வாழ்வை இந்த நாளில் இவர்கள் அமைத்து கொள்ளப் போகிறார்கள் என்று நாம் உணர்கிறோம். அதே போல பவுலடியார் தீமோத்தேயுவிடம் சொல்லுவார். அதே தீமோத்தேயுக்கு 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில், நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் என்பது உமக்கு தெரியுமே என்று தீமோத்தேயுவுக்கு பவுலடியார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்று அதே பவுலடியார் இந்த 2 திருத்தொண்டர்களுக்கு சொல்லக்கூடியது, நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் என்று உமக்கு தெரியுமே. கிறிஸ்துவிடமே கற்றுக்கொண்டிருக்கிறாய், புனித பவுல் அடியாரிடமே கற்றுக்கொண்டிருக்கிறாய். உங்களது வாழ்வு எப்போதும் அந்த கடவுள் தெரிந்தெடுத்து அழைத்து அனுப்பிய வாழ்வாக, அந்த கடவுளுக்கு மட்டுமே உரிய வாழ்வாக இருப்பதற்கான அழைப்பை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். 3வது பிரியமானவர்களை மார்க்கு நற்செய்தியார் சொல்லுவார், தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த அழைப்பு என்று. இன்று புனித தோமாவின் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். தாம் உயிரோடு இருப்பதற்கு இயேசு தோமாவுக்கும் உடனிருந்த சீடர்களுக்கும் காட்டிய அடையாளங்கள் ஒரு புதுமையோ அருங்குறியோ அடையாளமோ அல்ல, மாறாக துளையிடப்பட்ட தனது கரங்களும் குத்தி திறக்கப்பட்ட தனது விழாவுமே. அன்பு அருள் சகோதரர்களே, தீமையின் மீது ஒருபோதும் நாட்டம் கொண்டிராது, அந்த தீமையை போதும் நோக்கி இருக்காது, அதை என்னாலும் மோதி மிதித்து விடக்கூடிய அந்த தீமைக்கு எதிரான ஒரு வாழ்வாக எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள இந்த நாளில் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆக தீமைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நீங்கள் கடவுளை சார்ந்த அருள் பணியாளர்கள் என்பதற்கான அடையாளம் நீங்கள் சிந்துகிற கண்ணீரும் வியர்வையும் இரத்தமுமே. இந்த தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் அடைகிற காயங்கள், சிராய்ப்புகள், இவைதான் நீங்கள் அந்த கடவுளை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்க முடியும். புனித தோமா இன்று அதைத்தான் உங்களுக்கு உணர்த்தி நிற்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக புனித தோமையார் காட்டக்கூடிய அந்த பாதையில் நான் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன் என்கிற அந்த ஒரு உணர்வோடு நீங்களும் அந்த தீமைக்கு எதிரான உங்களது போராட்ட வாழ்வை இந்த நாளில் தொடங்குகிறீர்கள். அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறார். எரேமியா உணர்வார். எரேமியா இறைவாக்கு நூல் 20ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று. எசேயா இறைவாக்கினர் 50ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் சொல்லுவார், ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று. ஆக இந்த நெடிய பயணத்தில் தீமையோடு போராடி சலித்து போகிற அந்த பயணத்தில் அந்த கடவுள் தாமே உங்களுக்கு துணை இருக்கிறார். வலிமை வாய்ந்த வீரனை போல அந்த கிறிஸ்து உங்களுக்கு துணை வருகிறார் என்கிற உணர்வோடு தீமைக்கு எதிரான உங்கள் போராட்டம் தொடரட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தீமையை கண்டு அஞ்சி விலகி ஓடாமல், தீமையோடு எந்த ஒரு புரிதலும் சமரசமும் கொண்டுராமல் அந்த தீமையை நேரடியாக எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வாழ்வுக்கு இந்த அர்ப்பணம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இந்த நாளில் நீங்கள் ஏற்கனவே அந்த கடவுளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதியின்படி உங்கள் ஏழ்மையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஏழ்மையாக, பிளஸட் பாவர்ட்டி என்பதாக உணர்ந்து, நீங்கள் கொடுத்திருக்கிற கீழ்ப்பிடிதல் வாக்குறுதியை ஹோலி ஒபீடியன்ஸ் என உணர்ந்து, ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு புனிதமான கீழ்ப்படிதல் என்று உணர்ந்து, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லா மக்களையும் அன்பு செய்து வாழ்வதற்கான கற்பு என்கிற அந்த நெறியும் கூட அளவிட முடியாத அளவுக்கு எல்லா மாந்தரையும் அன்பு செய்வதற்கான அழைப்பு என உணர்ந்து உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுகிற போது அந்த வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். 3 காரியங்களை மட்டும் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இன்று கடவுள் உங்களை ஏற்படுத்துவது இறை வார்த்தையை மிகுந்த ஆற்றலோடு அறிவித்து இறை நம்பிக்கையில் நம் மக்களை வளர்த்து வரக்கூடிய முதன்மையான பணி. ஆக இறை வார்த்தை இன்றும் அரிதாக இருக்கிறது. ஏலியின் காலத்தில் இருந்தது போலவே இன்றும் கடவுளுடைய வார்த்தை அரிதாக இருக்கிறது. அந்த கடவுளது வார்த்தையை மிகுந்த ஆற்றலோடும் வல்லமையோடும் நீங்கள் அறிவிப்பதற்கான கடமையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தீமோத்தேயுவுக்கு எழுதிய தன் 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் புனித பவுலடியார் சொல்லுவார், இறை வார்த்தையை அறிவி,
வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு உன் மக்களுக்கு கற்றுக்கொடு, மிகுந்த பொறுமையோடு உன் மக்களுக்கு கற்றுக்கொடு என்பதை எப்போதுமே உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே போல் அதே தீமோத்தேயுவுக்கு எழுதிய தன் 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் சொல்லுவார் பவுலடியார், இந்த இறைவார்த்தை செய்யக்கூடிய பணிகள் என்ன? அது மக்களுக்கு கற்பிக்கிறது, மக்கள் தவறு செய்கிற போது அவர்களை கண்டிக்கிறது, அவர்களை சீராக்குகிறது, நேர்மையாக வாழ அவர்களை பயிற்றுவிக்கிறது என்று. ஆக கிறிஸ்துவின் அதே பரிவுள்ளத்தோடு இறைவார்த்தை அறிவிப்பதற்கான அழைப்பு இந்த நாளில் உங்களுக்கு தரப்படுகிறது. இயேசு பரிவு மிகுந்த ஒருவராக வள வந்தார். இறைவார்த்தை அறிவித்தாலும் அதே பரிவுள்ளம், அரும் அடையாளங்களை செய்தாலும் அதே பரிவுள்ளம், அவர்களுக்கு வயிறார உணவளித்தாலும் அதே பரிவுள்ளம், அவர்கள் தவறு செய்கிற போது அவர்களை கண்டித்து திருத்தினாலும் அதே பரிவுள்ளம், அதே பரிவுள்ளத்தோடு கிறிஸ்துவின் இந்த இறைவாக்கு பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான அழைப்பு உங்களுக்கு தரப்படுது. இந்த இறைவார்த்தை அடிப்படையிலேயே நீங்கள் உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கையாக கொண்டிருப்பதை ஒரு சமூக நம்பிக்கையாக கொண்டாட இந்த நாளில் உங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறது. புனித தோமா இந்த நாளில் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். தோமா விரும்பியதெல்லாம் உயிர்த்த இயேசு ஆண்டவரை நான் காண வேண்டும், துளையிடப்பட்ட அந்த கரங்களை நான் காண வேண்டும், குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவை நான் காண வேண்டும் என்கிற அந்த வேட்கை, அதற்கான வாய்ப்பையும் அந்த கிறிஸ்து கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பெற்ற மாத்திரத்திலேயே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார் என பார்க்கிறோம். யோவான் தான் எழுதிய 1 திருமுகம் 1 அதிகாரம் 1 வாக்கியங்களில் சொல்லுவார், தொடக்க முதல் இருந்த வாழ்வு தரக்கூடிய இந்த வார்த்தையான கடவுளை நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்டோம், அதை எங்கள் கண்களால் நாங்களே கண்டோம், அந்த இயேசு ஆண்டவரை நாங்களே தொட்டு உணர்ந்தோம், அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். தோமாவின் விருப்பமெல்லாம் அதுதான். அவர் ஐயம் கொண்டார் என்பதெல்லாம் அல்ல, அந்த இயேசு ஆண்டவரை நான் எனது கண்ணால் காண வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் என்னோடு உரையாடுவதை எனது காதுகளால் நானே கேட்க வேண்டும், அந்த இயேசு ஆண்டவரை நான் தொட்டு உணர வேண்டும். ஆக அது அவர் தனிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்தவம், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவம் முன்வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது தனிப்பட்ட நம்பிக்கை என்பதல்ல, அது குடும்ப விசுவாசம், அது இறை சமூகத்தின் விசுவாசம். அந்த விசுவாசத்தை இவ்வுலகமாந்தர் அனைவருக்கும் அறிவிப்பதற்காகவே அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார், நற்செய்தி அறிவித்தார் என பார்க்கிறோம். உங்களது பணியும் அதுவே. நீங்கள் கிறிஸ்து மீது கொண்டிருக்கிற அந்த ஆழமான அந்த தனிப்பட்ட நம்பிக்கையை ஒரு இறை சமூகத்தின் நம்பிக்கையாக வளர்த்தெடுப்பதற்கான அந்த கடமையை இந்த நாளில் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக இறைவார்த்தையின் பாதையில், இறைவார்த்தையின் ஒளியில் இந்த இறை நம்பிக்கையை சமூக இறை நம்பிக்கையாக என்னால் வளர்த்தெடுக்கிற இறை நம்பிக்கையில் மக்களை வேரூன்றி வளர செய்யக்கூடிய பணியை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு இந்த நாளில் கடவுள் கொடுக்கக்கூடிய பெரும் செல்வம் எனது பார்வையில் இந்த திரு அவையின் அருள் அடையாளங்களே. கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீரும் இரத்தமுமே அருள் அடையாளங்களாக வெளிப்பட்டன என்று நம்பக்கூடிய அந்த திரு அவையின் இந்த அருள் அடையாளங்கள், இப்போது கொண்டாட போகிற நற்கரணை உட்பட்ட இந்த அருள் அடையாளங்களே இவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பெரும் செல்வங்கள், பெரும் செல்வங்கள். ஆக இந்த பெரும் செல்வத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கடவுளின் பணியாளர்களாய், திரு அவையின் தூய்மை மிகு பணியாளர்களாய் எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாழக்கூடிய அந்த பெரும் கடமை இன்று இவர்களுக்கு தரப்படுகிறது. இதை நினைவாக செய்யுங்கள் என்கிற கட்டளையை உள்ளத்தில் ஏற்று வாழ்வதற்கான ஒரு அழைப்பாக இது இருக்கிறது. ஆக இவர்கள் கடவுளின் பணியாளர்கள், கடவுளது இரக்கமிகு பணியாளர்கள். எந்த விலையுமின்றி, எந்த நிபந்தனையுமின்றி அந்த கடவுளது அருளை எப்போதும் தன் மக்களுக்கு வழங்கி போகக்கூடிய அந்த பெரும் பொறுப்பை கடவுள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நான் அருள் தந்தையர்களுக்கு வழக்கமாக சொல்லுவதுண்டு, திரு அவையின் உண்மையான சொத்து என்பது பெரும் கோயில்களோ, நாம் குடியிருக்கிற இடங்களோ, அல்லது நாம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களோ மருத்துவமனைகளோ அல்ல. நமது உண்மையான அருள் வளம் நம்முடைய அருள் அடையாளங்களே. அந்த அருள் அடையாளங்களின் இந்த மறைபொருள்களின் கண்காணிப்பாளர்களாகவே கடவுள் இந்த நாளில் உங்களை ஏற்படுத்துகிறார் என உணர்ந்திருங்கள். ஆக கிறிஸ்துவ நம்பிக்கையை பேணி வளர்ப்பதும் அருள் அடையாளங்களை கொண்டாடி மக்களை அந்த அருள் வாழ்வில் கொண்டு செல்வதும் உங்களது கடமை.
ஆக குருத்துவம் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அருள் எனில் அந்த அருளையே எப்போதும் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து வாழ்வதற்கான கடமை உங்களுக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக இறுதியாக அன்பு திருத்தொண்டர்களே, எப்போதும் மக்களை வழி நடத்துவதற்கான அந்த ஒரு தலைவருக்குரிய அருளை அழைப்பை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார் என உணர்ந்திருங்கள். நீங்கள் மக்களில் ஒருவர் என்றாலும் கூட அவர்களை வழி நடத்துவதற்கான அந்த இறைவாக்கினருக்குரிய பணியே, அந்த தலைவருக்குரிய பணியையே கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். பேதுருவுக்கும் இயேசுவுக்குமான இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகான அந்த உரையாடல் அதைத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கும். 3 முறை புனித பேதுருவுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய இயேசு, என் ஆடுகளை மேயும், என் ஆடுகளை பேணி வளர், இதையெல்லாம் நீ செய்ய வேண்டுமானால் நீ என்னை பின்செல். ஆக இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி இந்த மக்களை வழி நடத்துவதற்காக, கடவுளுடைய பெயரால் வழி நடத்துவதற்காக, கடவுளின் ஆற்றலோடு வழி நடத்துவதற்கான அந்த அழைப்பு இன்று இந்த நாளில் உங்களுக்கு தரப்படுகிறது. இந்த அழைப்பையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாங்களும் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த கடவுளை உங்களது பெயரால் புகழ்ந்து பாடுகிறோம். அந்த கடவுள் தாமே உங்களுக்கு அனைத்துமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆக கடவுளின் பணியாளர்களாக மக்களிடையே வாழக்கூடிய உங்களை மக்களும் ஏற்றுக்கொள்ளட்டும். மிகுந்த ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுக்கட்டும். உங்களுக்கு கடவுள் கொடுத்த அருளை அவர்கள் கொண்டாடட்டும். உங்கள் வழியாக கடவுள் தங்களுக்கு தரப்போகிற அந்த அருளையும் அந்த மக்கள் கொண்டாடட்டும். ஒரு புதிய இறை சமூகமாய் அந்த கடவுள் எந்நாளும் உங்கள் வழியாக எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.